ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி ஹோம் குயின். எல்லாரும் கிச்சன்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸா மாத்திட்டு இருக்க இந்த டைம்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பர்க்னரோட ட்ரைப்ரோ ட்ரிபிளி குக்வேர். இது பாத்தீங்கன்னா 4 பீசஸ் குக்வேர் செட். வாங்க வீடியோக்குள்ள போய் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க பாக்ஸ் இப்படி இருக்கு. ஓபன் பண்ணியாச்சு. இப்படிதான் இருக்கு. இப்போ 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கடாய் வித் லிட். கடாய் வந்து 24 சென்டிமீட்டர் டயா கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே டெப்தா இருக்கு. பாருங்க தெரியும் நினைக்கிறேன், என் கை உள்ளே போகுது. இந்த அளவுக்கு நல்ல டெப்தா இருக்கு. ஹேண்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது போல ஃபுல்லா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிளி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் தான். ஸோ ஹேண்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டெடியா கொடுத்துருக்காங்க. பிடிக்கிறதுக்கு நல்லா கிரிப்பா இருக்கு. இதுல டெப்த் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இங்கேயே. இதுல மேக்ஸிமம் 2.5 லிட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஃபுட்டுக்கு நம்ம அளந்து தண்ணி ஊற்றணும் அப்படிங்கறது நம்ம தனியா அளக்க தேவையில்லை. இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ 1/2 லிட்டர் 1 லிட்டர் 2.5 லிட்டர் வரைக்கும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம இதை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் வந்து நல்ல கனமா இருக்கு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே சாண்ட்விச் பாட்டோம் அப்படின்னா அது தனியா வந்து நமக்கு தெரியும். இங்க நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லயே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சாண்ட்விச் பாட்டோம்னா தனியா ஒரு கட்டு மாதிரி தெரியும். ஆனா இது ட்ரிபிளி அப்படிங்கறதுனால ஃபுல்லா எல்லாமே மோல்டிங்கா வந்து நல்ல கனமா பண்ணிருக்காங்க. சீக்கிரமா வந்து அடி பிடிக்காது. அண்ட் வந்து ஈஸியா ஈவனா வந்து ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஈவனா வந்து குக் ஆகும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து கிளாசி பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. உள்ள மேட் பினிஷ்ல கொடுத்துருக்கிறதுனால ஃபுட்டு வந்து சீக்கிரமா ஸ்டிக்கி ஆகாது, நல்லா ஒட்டாம வரும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் கொடுத்துருக்காங்கறதுனால நம்ம கிளாத் வச்சுதான் எடுக்கிற மாதிரி இருக்கும். டெப்த் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆழமா இருக்கிறதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா 3 to 4 மெம்பர்ஸ்க்கு வந்து கிரேவி குழம்புல வச்சா கரெக்டா இருக்கும். அண்ட் கிட்ஸ் இருந்தாங்கன்னா 5 மெம்பர்ஸ் கூட நீங்க வந்து குக் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரிபிளி குக்வேர் அப்படிங்கறதுனால நம்ம இது இண்டக்ஷன்லயும் வச்சு குக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கேஸ் ஸ்டவ்லயும் வச்சு குக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதுக்கு லிட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் ஆல்சோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஆனா ஹேண்டில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டெடியா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா லாங் லாஸ்டிங் வரும். லிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கனமா இல்ல, நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெயிட்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைபேன். இந்த ஃப்ரைபேன் வந்து பாத்தீங்கன்னா டெப்த் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. எவ்வளவு லிட்டர் அப்படிங்கறது இதுலயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1 லிட்டர் வரைக்கும் நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஹேண்டில் வந்து நல்லா லாங் ஹேண்டிலா கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா பெர்க்னர் லோகோ இருக்கு. பின்னாடியும் பெர்க்னர் லோகோ இதுலயும் இருக்கு. இந்த குக்வேரோட டயா வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 சென்டிமீட்டர். அண்ட் வந்து உள்ள வந்து மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. வெளியே கிளவுசி பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டாவே இருக்கு. சீக்கிரமா வந்து ஃபுட் வந்து ஸ்டிக் ஆகாது. ஈஸியாவும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இதுவும் ட்ரிபிளி குக்வேர் தான் அப்படிங்கறதுனால ஈவனா ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகி சீக்கிரமா நம்ம குக் பண்ணிடலாம். இந்த பேன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 மெம்பர்ஸ்க்கு நீங்க பொரியல் இல்லைன்னா வெஜிடபிள் ஏதாவது ஃப்ரை பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லாங்கா இருக்கிறதுனால நீங்க இந்த கடைசியில நீங்க பிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் வந்து வராது. கைக்கு ரொம்ப பக்கத்துல பிடிச்சாதான் நமக்கு ஹீட் வரும். அது ஒரு பெனிஃபிட் இதுல இருக்கு. இந்த லிட் வந்து பாத்தீங்கன்னா கடாய்க்கு தான் கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா 24 சென்டிமீட்டர். இந்த ஃப்ரை பேன் வந்து பாத்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் தான். அதனால வந்து பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகாது. ஆனால் நீங்க சும்மா மூடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்க் பேன். இதோட டயா வந்து 16 சென்டிமீட்டர். அண்ட் லிட்டர் வந்து 1.5 லிட்டர் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம பொதுவாவே வந்து எந்த மில்க்னாலும் சரி தண்ணினாலும் நம்ம வந்து தனியா மெஷர் பண்ண தேவையில்லை. இதுல ஊதும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதுலயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க லாஸ்ட்ல வந்து பிடிச்சி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் வந்து கைக்கு வராது. அண்ட் லோகோ வந்து ஹேண்டிலையும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க, வெளியே கிளாசி பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டாவும் அழகாவும் இருக்கு. நீங்க மில்க் வந்து இதுல பாயில் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து டீ பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது வெஜிடபிள் பாயில் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். நீங்க வீட்டுல எதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அது நீங்க பண்ணிக்கலாம்.
ஸோ இதுவுமே நல்ல ட்ரைப்ளை குக்வேர் அப்படிங்கிறதுனால நல்ல கனமாகவும் இருக்கு. நீங்க இண்டக்ஷன்லையும் வச்சு குக் பண்ணிக்கலாம் அண்ட் கேஸ் ஸ்டவ்லையும் வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இது ரொம்ப அடிகனமாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் ஷைனிங்காகவும் இருக்கு. பொதுவாகவே அலுமினியத்தை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல குக் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அண்ட் வந்து இது ட்ரிபிளி குக்வேர் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ஃபுட்டு வந்து ஸ்டிக் ஆகாது. ஸோ நம்ம கிளீன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் ஈவனாகவும் ஹீட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனால நம்ம ஃபாஸ்டாகவும் குக் பண்ணி முடிச்சிடலாம். அதனால கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிச்சமாகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் சேஃபும் கூட. ஸோ நம்ம டிஷ்வாஷர்லையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்க்னர் 4 பீஸ் குக்வேர் செட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2500. இது வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன். இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டியான ப்ராடக்ட் நான் கண்டிப்பா வொர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நந்தினி ஹோம் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.